நைட்டு 12 மணிக்கு உட்காந்து கோபி மஞ்சூரியன் தான் நானும் ஹஸ்பண்டும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம். திருவிழா கடையிலேருந்து 12 மணிக்கு தான் வந்தோம். அங்கேருந்து காலிஃப்ளவர் வந்து சூடாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி அதை கோபி மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் வதக்கி அந்த காலிஃப்ளவரையும் உள்ளே போட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கலக்கி அது கூட ஊற்றி டொமேட்டோ கெச்சப் வந்து போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து சோயா சாஸ் போடணும். அதுக்கப்புறம் குடமிளகாயும் பெரிய வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி போடணும். நான் வந்து சரி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு ஏன்னா அது என்கிட்ட இல்லை ரெண்டுமே. கடைசியாக நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆனியன் தூவி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கடையில் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம், என்னெல்லாம் போடுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறத தூவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. 12 மணிக்கு உட்காந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.